கொஞ்சம் பாத்துங்க சார், இப்ப வந்துடுறேன். ராஜா எம்ஏ. செல்லப்பா, ஒரு ஆச்சரியத்தை பாத்தியா? இவன் பேரு ராஜாடா, என்ன மாதிரி எம்ஏ படிச்சிருக்கான். அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அம்மா எழுதும் கண்ணீர் கடிதம். நீ படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி மெட்ராஸுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. உனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க கஷ்டமும் தீரல. ஒருவேளை சொத்து கூட வழி இல்லாம தவிக்கிறோம். ஆண்டவன் நம்ம குடும்பத்தையும் பிச்சை எடுக்க வச்சிரும் போல இருக்கு. உங்க அப்பா இறந்த பிறகு நான் உன்னத்தான் மழை போல நம்பி இருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை போயிருச்சு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரலன்னா நாங்க எல்லாருமே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படிக்கு உன் அம்மா. சார், உங்க பேர் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க அப்பா? சார், எனக்கு இந்த வேலையும் கிடைக்கலன்னா எங்க அம்மா தங்கச்சிங்க கூட இருக்க மாட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நிச்சயமா இந்த வேலை உங்களுக்கு தான். எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். ராஜா கூப்பிடுறாங்க, போங்க போங்க சார் போங்க. மிஸ்டர் ராமநாதன், மறந்துடாதீங்க. என்னடா இன்னைக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கமே ஆச்சரியப்பட்டேன். வாங்க போலாம். வணக்கம் சார். உங்க நேம் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. என்ன ரெக்கமெண்டேஷன்? சார், ராமநாதன் அனுப்பி வச்ச ராஜா நான் தான் சார். ரிட்டையர் ஆயிட்டாருல்ல அந்த ராமநாதன். ஐ சி. யூ ஆர் அப்பாயிண்டட். யூ ஆர் அப்பாயிண்டட் மேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ சார். சார், இங்க உட்கார்ந்து இருந்தார், அவர் எங்க சார்? அவர் அப்பவே போயிட்டார் சார். தங்கம், பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை ரேகையை அழிஞ்சு போச்சு. இனிமே தான் உனக்கு அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பிக்க போகுது. என் கையே இருக்கட்டுங்க. என் கவலை எல்லாம் உங்க காலுக்கு ஓய்வு கிடைக்கணும் தான். ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துட்டான். ஆமா தங்கம், மனுஷனுக்கு பணம் இருக்கணும், இல்ல 10 செனா இருக்கணும். நமக்கு 2மே இல்லாம போயிடுச்சே. உன் பையன் மூலமா தான் அதெல்லாம் வரப்போகுது. ஏமா, பாயசுக்கு 2 கரண்டி சக்கரை போதும்ல? அண்ணன் தான் வேலையோட வரப்போறான்ல, 2 கரண்டி என்ன 4 கரண்டியா போடு. இருக்கிற சக்கரை எல்லாம் அள்ளி கொட்டு அண்டா நிறைய பாயாசம் வை. பையனை குளிப்பாட்டிடுவோம் பாயாசத்திலேயே. தங்கம், இன்னைக்கு நான் ரிக்ஷா ஓட்ட போறதே இல்ல. ஏங்க? எங்கேயாவது சந்தோஷத்துல முட்டி மோதிட்டேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அம்மா, அண்ணன் வந்துருச்சு. இந்தப்பா பாயசம். பாயசம் சாப்பிடுங்க. வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சு. என்னது? வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவுப்பா? 2000 ரூபாய். 2000 ரூபாய். 2000 ரூபாய். முக்கி முக்கி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினா கூட மாசம் 500 ரூபாய் கிடைக்காது. 500 ரூபாய்க்கு 300 ரூபாயே கிடைக்காது. தெரியாதமா 200 ரூபாய் அதிகமா பெண்ணே கண்ணா, ஒரு நல்ல படிக்க வச்சிடறேன், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். 2000 ரூபாய். தங்கம், ஏன் நின்றுட்டு இருக்க? போ, முதல்ல பையனுக்கு பாயாசம் கொடு, எனக்கு காசு கொடு. நான் போய் தேங்காய் வாங்கி இன்னையோட என் குடும்ப கஷ்டத்துல நீக்கிட்டியாப்பான்னு சொல்லி பிள்ளையார உடைக்கிறீங்களே. போ. பசிக்குது, சாப்பாடு ரெடியாச்சான்னு பாத்துட்டு வா. சரி முதலாளி, இத எங்க வைக்க? என் தலையில வை. சரிங்க. கீழே வச்சுட்டு போற. ஏங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு வர சொன்னாரு. ரெடியா இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு தான் என் சமையலும் பிடிக்கல, என்னையும் பிடிக்கலையே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவருக்கு பிடிக்காட்ட
எனக்கு பிடிச்சிருக்கே. இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கே உங்களை பிடிக்க முடிய நான் பண்ணிடுறேன். நெசமாவா? ஆமா, உங்க கலர் என்ன, அழகு என்ன, நீங்க பெரிய கவர்ச்சி நடியா இருக்க வேண்டியவங்க. ஏதோ உங்க போதாத காலம். நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன். இத போடுப்பா. நீங்க பாத்துட்டு இருங்க, இதோ வந்துட்டேன். ராஜா, எங்க இந்த பக்கம் ஷாப்பிங்கா? அது வந்து நான் இங்க ஒருத்தர உங்களை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நீ என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். ராஜா, நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிட்டேன். நாளைக்கு என் பர்த்டே, என் வீட்டுக்கு அவசியம் வரணும். சந்தியா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்ல நினைச்சது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ராஜா, நீங்க என் அப்பா வராரு, நான் போறேன். நாளைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வந்த பிறகுதான் கேக்கே வெட்டுவேன். சரி, போலாமா? வாமா போலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sandhya. Happy birthday to you. Many happy returns of the day. Thank you. வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். இத்தனை பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் பெண்ணிலவில் இல்லையடி. இத்தனை பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் பெண்ணிலவில் இல்லையடி. வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். சுட்டு விரல் தொட்டு விட பட்டு விட மேஜை முட்டு விடலாம். பாதம் பட்ட மண்ணை பொட்டலத்தில் கட்டி வைத்து ஏலம் இட்டு விடலாம். கண்ணம் என்ன கண்ணம் தங்க பாடமா, கண்கள் என்ன கண்கள் காதல் பாடமா. பார்வை என்பது பள்ளிக்கூடமா, பார்வை என்பது பள்ளிக்கூடமா. பெண்மைக்கும் உண்மைக்கும் அழிவே இல்லை அம்மா. வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், பெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். பெண்மகளின் பொன்கழுத்தை தொட்டுவிட யோகம் செய்து வந்ததா, மண்ணில் நொந்து நொந்து தீயிடையில் வெந்து வெந்து யாகம் செய்து வந்ததா.
தென்றல் வந்து உன்னை தொட்டு போனது, ஆசை வந்து உள்ளம் கெட்டு போனது. உன்னை தீண்டவே மீண்டும் வந்தது, உன்னை தீண்டவே மீண்டும் வந்தது. தன் காதல் சொல்லாமல் தென்றல் போவதேது. வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். இத்தனை பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் பெண்ணிலவில் இல்லையடி. இத்தனை பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் பெண்ணிலவில் இல்லையடி. வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். Raja, this is my daddy, வணக்கம். my mommy and my brother. அப்ப நான் வரேங்க. என் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். That's all right. பரவாயில்ல, நீங்க கூப்பிடாட்டாலும் போடா. சந்தியா நில்லு. என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அவளை ஏன்டா போக சொல்ற? நீ அவளை நிக்க சொன்ன சொல்லு. எனக்கு தெரியும், அவளை நீ கண்டிச்ச மாலையும் கழுத்துமா வந்து நிப்பா. ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்கலாம் நீ நினைச்ச, குழந்தையும் கையுமா வந்து நிப்பா. அது அவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிற? அவளுடைய காதல் நமக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிய வேணாம். கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவோமே, புரியல? யுவர் ஓல்ட் மேன், உனக்கு ஒண்ணும் புரியாது, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்யற, இந்த பர்த்டேக்கு வந்தவங்க வணக்கம் சொல்லி அனுப்பிச்சு வை. ஏப்பா பாண்டி பஜார் வர்றியா? வராது. பாண்டி பஜார் தான் பிசாது 2 ரூபா கொடுப்பேன். நான் முழுசா 2000 ரூபா பார்க்க போறேன். வேற வண்டி பாத்துக்க. மன்னிச்சுக்கப்பா. ராஜா எம்ஏ உள்ள இருக்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். சம்பளம் போட்டாச்சா? ராஜா எந்த செக்ஷன்ல இருக்காரு? ஆபீசர் ராஜா தானே, 4வது செக்ஷன்ல இருக்காரு, போய் பாருங்க. சார், ராஜா எங்க இருக்காரு? போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா தானே? எம்ஏ எம்ஏ உள்ள இருக்காரு, போங்க. நன்றிங்க. ராஜா, யார் சார் நீங்க? என்ன வேணும்? இங்க ராஜான்னு நான் தான் சார் ராஜா. நீங்க இல்லீங்க, போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா. போன மாசம் வேலைக்கு சேர்ந்த ராஜா நான் தான் சார். அது இல்ல தம்பி, என் பையன் பேரு ராஜா தான். எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவனை சிபாரிசு பண்ணி இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாரு. நான் அவனை தான் பார்க்க வந்தேன். வேண்டியவரா? ஆமா. அவர் பேர் என்ன சார்? ராமநாதன். ராமநாதனா? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். அந்த ராஜா உங்க மகனா? சார், அந்த மாதிரி ஒரு நல்ல மகனை பெற்றதுக்கு நீங்க தவம் பண்ணிருக்கணும் சார். என் வாழ்க்கையில விளக்கேத்து வச்ச தெய்வம் சார் அவரு. என்ன சார் பாக்குறீங்க? இந்த வேலையே அவர் எனக்கு போட்ட பிச்சை தான். அவருக்கு கிடைச்ச வேலைய எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு சார். ஓஹோ, என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? நீங்க சொன்னீங்களே தெய்வம், அந்த தெய்வத்துக்கு செலை வைக்கணும். எந்த இடத்துல வைக்கலாம்னு பார்க்க போறேன். அண்ணே, இன்னைக்கு 1ஆம் தேதி, நீங்க வீட்டுக்கு சம்பளத்தோட தான் போகணும். அத பத்தி கவலைப்படாம சின்ன பிள்ளை மாதிரி கையில பிளேட வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா. சம்பளத்தோட வீட்டுக்கு போறேன்னா அப்பா மனுஷனாவே இருக்க மாட்டாரு. வீட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் வேற 3 நாள் ஊர்ல இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணா வேண்டாம் அண்ணே, நீங்க போயிட்டா எனக்கு யாருன்னு இருக்கா? இப்ப ஏன்டா அழுகுற? அல்பம் 2000 ரூபாய்க்காக உங்க கழுத்தை அறுத்து நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்களே. இப்போ உன் கழுத்தை தான் அறுக்கணும். அப்போ நீங்க தற்கொலை பண்ணிக்கலையா? பிறகு யார் பாக்கெட்டாவது அறுக்க போறீங்களா? யார் பாக்கெட்டையும் இல்ல, என் பாக்கெட்டை தான். அட பாவி.